திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 1678 வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, தற்போது என்ன பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன? திருநெல்வேலி டவுன் தாலுகா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடங்கிய இயந்திர கடங்கிலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 12,57,047 வாக்குகள் இருக்கிறது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அவர்கள் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வாக்களிக்கும் விதமாக 1678 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி மற்றும் ராதாபுரம் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இந்த இயந்திரங்களை, வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட், அதனை சரிபார்ப்பு இயந்திரம் விவிபேட் மற்றும் அதை வாக்கு எண்ணிக்கை இயந்திரம், அந்த இயந்திரங்களை அனுப்பி வைக்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. 155 அதிகாரிகள், அதாவது சோனல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 10 முதல் 12 வாக்குச்சாவடிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்தந்த காவல்துறையினுடைய துப்பாக்கி ஏந்திய காவலனுடைய பாதுகாப்போடு இங்கிருந்து அந்த பொருட்களை எடுத்து செல்கிறார்கள். எடுத்து சென்று இந்த மதியம் 2 மணிக்குள்ளாக இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் முழுமையாக முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 5 மணிக்கு அந்த மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி 7 மணிக்காக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முழுமையாக பொதுமக்கள் வாக்களிப்பதற்கு தயார் நிலையில் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது, அதற்கான ஏற்பாடுகள்ங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1678 வாக்குச்சாவடிகளுக்கும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 90 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். மொத்தமாக 12,57,047 வாக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒவ்வொரு பகுதிக்கும், அதாவது ரேண்டமாக பிரிக்கப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. 155 அந்த சோனல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அந்த இங்கே தற்போது பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடுக்கி வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள். 155 அதற்கும் தனித்தனியாக எண்கள் இடப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்குமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவை ஒவ்வொன்றாக அந்த லாரிகள் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு அந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இன்று மதியத்திற்குள்ளாக முழுமையாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளை அடையும். அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மதியத்திற்குள்ளாக அங்கே செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 44 பொருட்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குப்பதிவு மையத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மறைவாக வாக்களிக்கக்கூடியது 27 ஃபார்ம்கள் உள்ளிட்டவை அவர்களுக்கு வழங்கப்பட்டு முழுமையாக அந்த வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.